உயிரிழ மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் 2-3 கொஷின்ஸ் வந்திருக்கு. முதல் கொஷின் யாருன்னு பார்க்கலாம். மிஸ்டர் நந்தகோபாலன், வயசு 74. எனக்கு நடக்கும்போது நடை தள்ளாடுகிறது, உடல் நேராக நிற்க முடியாமல் பக்கவாட்டில் சாய்கிறது. இதற்கு என்ன காரணம்? நான் தினமும் காலை 1 மணி நேரமும் மாலை 1 நேரம் உடற்பயிற்சி செய்கிறேன். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாரு. 1 hour மார்னிங் டெய்லி. ஒரு நாளைக்கு சராசரியாக 10,000 அடி நடக்கிறேன். தட்ஸ் வெரி குட். எனக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் கட்டுக்குள் இருக்குது. எல்லாம் இருக்குது, பட் அண்டர் கண்ட்ரோல். பாடி ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருப்பது என்ன காரணம்? இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் பை த எல்டர்ஸ். இது நிறைய நம்ம பார்க்குறோம். நல்லா இருக்காங்க, ஏஜ் ஆக ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு இடத்த தள்ளாது, கீழே விழுந்துருமோ, ஒரு கூட வந்தால் பரவாயில்லையோ, ஒரு கைத்தறி இருந்தால் பரவாயில்லையோ, அப்படி ஒரு இம்பேலன்ஸ் ரொம்ப காமனாக வருது. ஏஜில் இவருக்கு வந்து பிபி இருக்குது, சுகரு, கொலஸ்ட்ரால் இருக்குது. அது இருந்தாலும், அது கண்ட்ரோலில் இருந்தாலும் இஸ் ஹேவிங் அ டெண்டன்சி டு ஃபால். என்ன காரணம் பார்த்தோம்னா, ஏஜிங்கில் வந்து இந்த பேலன்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது. பிரெயினில், மிட் பிரெயினில், செருபுள்ளத்தில் வந்து இட் கண்ட்ரோல் த பேலன்ஸ் த ஹோல் பாடி. அது பேலன்ஸ் அது எப்படி வரும்னா, அப்பர் நர்வ்ஸ், இப்போ ஐகிலிருந்து இம்பல்ஸ் போகணும், காதிலிருந்து இம்பல்ஸ் போகணும், நெக்கிலிருந்து போகணும், ப்ளஸ் ஜாயிண்ட் எல்லாம் போய் அந்த சென்டரில் போய் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் சரி ஸ்டெபிலிட்டி நேராக இருந்துகிட்ருக்கும். அது ஏஜ் ஆக ஆக கொஞ்சம் இம்பேர்டு ஸ்டெபிலிட்டி. இப்போ ஏஜிங் ப்ராசஸ் ஆகும். எந்த டிசீஸ் இல்லைனா கூட ஏஜிங் ப்ராசஸ்லேயே அந்த ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிடும். இது பியூர்லி டு ஏஜிங், நத்திங் டு ஒரி அட்டால். இதுக்கு வந்து மருந்தெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் எக்ஸசைஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். நீங்கள் நல்லா நடக்கிறீங்க, 10,000 அடி நடக்கிறீங்க, ரெகுலர் மார்னிங், இதெல்லாம் தட் இஸ் வெரி குட். கீப் இட் அப். இதெல்லாம் எதுக்கு? ஜென்ரல் ஹெல்த்துக்கு இது ஓகே. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தனிங் போர்ட்ஸ் எல்லாம் சரி. பட் பேலன்ஸ் சென்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பத்தாது. இதுக்கு என்ன பண்ணால், வி ஹேவ் செப்பரேட்லி பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ். சமநிலைப்படுத்தும் உடற்பயிற்சி சொல்கிறோம். எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் தெரியும். நீ ஒரு ஃபிசியோட்ட கன்சல்ட் பண்ணி, ஸோ இது மாதிரி எனக்கு பேலன்ஸ் பொறிஞ்சிடுச்சு, இம்பேலன்ஸ் வந்துடுச்சு, அது எப்படின்னா கரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் சொல்லிட்டு வருவார். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸாக தான் இருக்கும். அடிப்ரெஷன் பண்ண சொல்லுவார், குதிகால் நிற்க சொல்லுவார், 2 ஹீலை வச்சு அன்றைக்கி சொல்லுவார். அப்புறம் கண்ணை மூடிட்டு இது நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அது பண்ண அப்படியே இந்த பேலன்ஸ் அப்படியே ஸ்டிமுலேட் ஆகி ராவலி 1 month பண்ண சொல்லுவார். நல்ல இம்ப்ரூவ் வந்து அதுக்கப்புறம் விட்டு போனதுக்கப்புறம் விடாமல் நீங்கள் பண்ணணும். அதுதான் முக்கியம். நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரபி விட்டு இவர் விட்டுறாரு. ஸோ மறுபடியும் கெட் பேக் டு ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். ஸோ திஸ் இஸ் டியூ டு லேக் ஆஃப் பேலன்ஸ். இட் இஸ் டியூ டு த ஒன்லி ஏஜிங் ப்ராசஸ், நத்திங் டு ஒரி. இதுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் கன்சல்ட் பண்ணி பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ் தனியாக ஒரு சிறப்பு பயிற்சி இருக்குது. ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான் இருக்கும். ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டிருப்பார், ஏறி இறங்கு 10 வருஷம் சொல்லுவார், கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நடந்து சொல்லுவார். இது மாதிரி பண்ண என்னாகும், இந்த ஸ்டிமுலஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் வந்து ரொம்ப காமன் கொஷின். நிறைய எல்எல்இ பீப்புளுக்கு இது ரொம்ப காமன். இது ஏன் இப்படி அட்வான்ஸாக சொல்கிறேன்னா, இது வந்து டென்ஸ் டு லீட் டு ஃபால். இப்போ ஜஸ்ட் ஃபார் மைல்டு இம்பேலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதையே கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா இட் லீட்ஸ் டு ஃபால். தள்ளாடி அப்படி கீழே விழுந்துடும். கீழே விழுந்தால் என்ன உங்களுக்கு தெரியும்? சின்ன சிராய்ப்பு மாதிரி வந்துட்டு போகலாம். இல்லை கீழே விழுந்து எத்தனையோ தலையை அடிபட்டு ப்ளீடிங் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு ஹிப் ஃப்ராக்சர் ஆகி நிறைய கேஸ் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இது ரைட் டைம் யூ கன்சல்ட் எ ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் ப்ரொசீட் ஃபார் பேலன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைஸ். நன்றி. உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.